ஹாய், திஸ் இஸ் மோகன், டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் ஃப்ரம் ட்ரேட்பாக்ஸ் கேபிட்டல். நாம் இந்த வீடியோவில் கிராஃப் ஓப்பன் பண்ணதும் சார்ட் பேட்டர்னை ஃபைன் பண்ணி எப்படிலாம் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். சார்ட் பேட்டர்னில் நிறைய சார்ட் பேட்டர்ன் இருக்குது. அதில் ஒரு ஃபெமிலியரான சார்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டபுள் டாப் அண்ட் ட்ரிபிள் டாப் சார்ட் பேட்டர்ன் தான். இப்போ நான் பார்த்துட்டு இருக்குது நிஃப்டியோட சார்ட். இது இந்த சார்ட்டில் வந்து நான் 1 டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இப்போது ஆகஸ்ட் 17 டே பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த லோ நம்ம கன்சிடர் பண்ணி டபுள் டாப்பாக நம்ம வந்து ட்ரா பண்ணுறதா இருந்தால் இந்த லோ, தென் அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ஸ்விங் ஹை, தென் இந்த ஸ்விங் லோ, தென் இந்த ஸ்விங் ஹை. சரி, எப்போ இந்த ஸ்விங் லோ வந்து பிரேக் பண்ணுதோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி. இதில் என்ன ஒரு கிளியர் ரூல்னா, இந்த ஸ்விங் லோக்கு மிடில் 3 கேண்டில் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கணும். அதே போல் ஸ்விங் லோக்கு மிடில் 3 கேண்டில் வந்து லோ அண்ட் லோ ஹை அண்ட் ஹை கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இந்த 2 ஹை நம்ம டபுள் டாப்பாக கன்சிடர் பண்ணிட்டு இந்த லோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுட்டீங்கன்னா 1 மினிட் கேண்டில் வந்து இந்த ஸ்விங் லோ கீழே பிரேக் வச்சிருக்கணும். 5 மினிட் கேண்டில் வச்சிங்கன்னா 5 மினிட் கேண்டில் வந்து இந்த ஸ்விங் லோ கீழே க்ளோஸ் வச்சுக்கணும். இப்போ இதில் நம்ம எப்படி என்ட்ரி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி, தென் இதோட டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ ஸ்விங்கோட வந்து இந்த ஸ்விங் ஹை, மேக்ஸிமஸ்ட் ஹை எந்த ஹை இருக்கோ அந்த ஹையை நம்ம போய் கன்சிடர் பண்ணிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணோம்னா சேம் லைக் ஸ்டாப் லாஸ் பிரைஸ் என்ன வேல்யூவோ அதுதான் நமக்கான டார்கெட் வேல்யூ. ஸோ டபுள் டாப் வந்து மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா இப்படி தான் நம்ம ஃபைன் பண்ணணும். அண்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். இதே இடத்துல ட்ரிபிள் டாப் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சேம் லைக் வந்து டபுள் டாப் போல ட்ரிபிள் டாப் கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு ஸ்விங் லோ நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இது ஒரு ஸ்விங் ஹை, தென் இது ஒரு ஸ்விங் லோ, தென் இது ஒரு ஸ்விங் ஹை, தென் இது ஸ்விங் லோ, தென் இது ஸ்விங். எப்போ இந்த ஸ்விங் லோ வந்து பிரேக் பண்ணதோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி. இப்போ இந்த இடத்துல நான் பார்த்தோன்னா 3 டாப் இருக்கு. அதை நம்ம ட்ரிபிள் டாப்பாக கன்சிடர் பண்ணிட்டு இந்த ஸ்விங் லோ எப்போ பிரேக் பண்ணதோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி. அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா டார்கெட் ஸ்டாப் லாஸ் இந்த என்ட்ரி ப்ரைஸ்க்கும் மேக்ஸிமம் ஹைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் வருமோ அவ்வளோ தூரம் டார்கெட். ஸோ டபுள் டாப் அண்ட் ட்ரிபிள் டாப் சார்ட் பேட்டர்ன் வந்து ரொம்ப ஃபேவரட்டான சார்ட் பேட்டர்ன். மார்க்கெட்டில் இப்படி தான் நம்ம வந்து கிராஃபில் டபுள் டாப் அண்ட் ட்ரிபிள் டாப்பை கன்சிடர் பண்ணி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இது போல் சார்ட் பேட்டர்ன் பற்றி டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ட்ரேட் பாக்ஸில் அது ஒரு கோர்ஸாக கண்டக்ட் பண்ணுறோம். இல்லைங்க இருக்கவங்க கோர்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள்.